நம்ம இந்த வீடியோவில் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் செக்ஷன் 319 பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 319 ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். ஏன் அப்படின்னா கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குகிற செக்ஷன் இந்த செக்ஷன் 319. என்ன அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு குற்ற வழக்கை ஒரு ஜட்ஜி விசாரிக்கிறாருன்னா அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள், அதாவது வந்துட்டு அக்யூஸ் பர்சன் மட்டும் இல்லாமல் வேறு சில நபர்களையும் அந்த கேஸில் ஆட் பண்ணுறதுக்கான பவர் ஒரு ஜட்ஜிக்கோ இல்லை ஒரு கோர்ட்டுக்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 319. சரி, அது மாதிரி ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குற்ற வழக்கை ஒரு கோர்ட் விசாரிக்கும் போது அந்த விசாரணையிலையோ இல்லை ஒரு எவிடன்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு விட்னஸ் எக்ஸாமின் பண்ணுறது மூலியமாவோ, அதாவது வந்துட்டு ஒரு சாட்சியத்தை விசாரிக்கிறது மூலியமாவோ ஒரு ஜட்ஜுக்கு தெரிய வருது இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள், அதாவது வந்துட்டு அக்யூஸ் பர்சன் மட்டும் தப்பு பண்ணலை, வேறு சில நபர்களும் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜுக்கு தெரிய வந்ததுன்னா, அப்போது ஜட்ஜு அந்த வேறு சில நபர்களையும் அந்த குற்ற வழக்கில் அக்யூஸ்டாக, அதாவது வந்துட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களை ஆட் பண்ணி அவங்க மேலேயும் விசாரணை நடத்தலாம். அதுக்கு உண்டான எல்லா பவரும் ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு ஜட்ஜுக்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 319. சரி, இப்போ அந்த வேறு சில நபர்கள், குற்றஞ்சாட்டப்பட்ட வேறு சில நபர்கள் அந்த வழக்கை அட்டன் பண்ணல, அதாவது வந்துட்டு அந்த வழக்கு விசாரணையிலே அவங்க பங்கெடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சம்மன் கொடுக்கணும் கோர்ட்லேருந்து. இது மாதிரி இந்த கோர்ட்டில் இந்த டைமில் இந்த டேட்டில் நீங்கள் அப்பியர் ஆகணும், இந்த குற்ற வழக்கில் உங்கள் மேலே விசாரணை நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி சீல் கொடுத்து சைன் பண்ணி அமிச்சா அதுக்கு பேர் சம்மன். அந்த சம்மனை அனுப்பணும் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ ஜட்ஜி ஃபீல் பண்ணுறாரு இது மாதிரி சம்மன் கொடுத்தா அவனுங்க தலைமறைவாயிடுவாங்க, அதை வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னா லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். இது மாதிரி இந்த வேறு சில நபர்கள் இந்த குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீ உங்களை அரெஸ்ட் பண்ணி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ அந்த வேறு சில நபர்கள், வழக்கில் தொடர்புடைய நபர்கள் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சாட்சியமாக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அந்த வழக்கில் வேறு சில வழியில் தொடர்பில் இருக்காங்க, கோர்ட்டுக்கு ரெகுலராக வராங்க அப்படின்னா ஜட்ஜோட டிஸ்கிரிஷனரி பவர் வேணும்னா அந்த வேறு சில நபர்களை அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாமையே கேஸை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 319. இந்த செக்ஷனில் இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, இப்போ அது மாதிரி வேறு சில நபர்களை அந்த கேஸில் ஆட் பண்ணிட்டாங்க, அக்யூஸ்டாக இல்லை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸை முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். எந்தெந்த சாட்சியெல்லாம் விசாரித்து முடித்தாங்களோ அந்த சாட்சியெல்லாம் மறுபடியும் முதல்லேருந்து விசாரிக்கணும். அதே மாதிரி இந்த செக்ஷன் 319ல் 2வது விஷயமா, இப்போ ஒரு சம்மனை வேறு சில நபர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சம்மனை கேன்சல் பண்ண முடியாது அந்த கோர்ட்டால். எந்த ஜட்ஜை கொடுத்தாரோ ஒரு ஆளை சம்மனை ரீகால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 319. இந்த செக்ஷன் 319ல் நம்ம 2 கேஸில் பார்க்கலாம். 2 கேஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்லாம். இந்த செக்ஷன் 319ல் ஃபஸ்ட்டு கேஸ்லவா டெல்லி கிளாத் அண்ட் ஜென்ரல் மின்ஸ் கம்பெனி லிமிடெட் வாஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷை பற்றி பார்க்கலாம். இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, ஒரு நெய் வியாபாரி நெய்யை விற்றுட்டு இருக்காரு. அவர் வாங்கி விற்கிற ஆள். நெய்யை விற்கும் போது அந்த ஏரியாவில் நெய்யை வாங்கி யூஸ் பண்ணுற ஆளுங்க எல்லாமே சொல்கிறாங்க இந்த கலப்பட நெய் அப்படின்றாங்க. இவர் அதெல்லாம் கிடையாதுன்றாரு. போட்டு கொடுத்துட்றாங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்ட. நிறைய கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது. ஃபுட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஸ்பாட்டுக்கு ஒரு சாதாரண கன்சியூமர் பாதி அவர்கிட்ட போய் என்கொயரி பண்ணுறாரு, எங்கே இந்த நெய்யை வாங்குறீங்கன்னா இந்த கம்பெனி பேரை சொல்கிறார், டெல்லி கிளாத் அண்ட் ஜென்ரல் மின்ஸ் கம்பெனிலேருந்து வாங்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வனஸ்பதி நெய்யை வாங்கிட்டு ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு அவர் பேர் என்னென்னு கேட்குறாரு. ஒரு பேர் லட்சுமி நாராயண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வாங்கிட்டு இவர் அந்த நெய்யை லெபார்ட்ரிக்கு அமுச்சு விட்டுறாரு. ஸோ லெபார்ட்ரிலேருந்து க்ளீனாக ரிசல்ட் காமிச்சு கொடுத்தது இது ஒரு கலப்பட நெய் அப்படின்ட்டு. ஸோ அந்த லட்சுமி நாராயண் நெய்யை வித்தாரில் அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 16 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 கீழே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. கேஸ் நடந்துட்டு வருது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. அப்போது இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் தனியாக ஒரு பெட்டிஷன் போடுறாரு செக்ஷன் 319 கீழே. என்ன பெட்டிஷன் அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது டெல்லி கிளாத் அண்ட் ஜென்ரல் மின்ஸ் கம்பெனி லிமிட்டும் நீங்கள் வழக்கில் ஒரு பார்ட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 319 பெட்டிஷன் போடுறாரு. அது மாதிரி போடும்போது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே கரெக்ட் தான், அவரும் ஒரு மேனுஃபேக்சர், அவர் தான் தப்பு பண்ணுறாரு, இவர் வாங்கி வைக்கிற நபர் அவர் தான் முக்கியமான குற்றவாளின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறாரு. இந்த கம்பெனி இருக்காங்கள்ல, டெல்லி கிளாத் அண்ட் ஜென்ரல் மின்ஸ் கம்பெனி லிமிடெட், இவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் கேஸை ஜாயின்ட் ட்ரையல் நான் நடத்தி தான் நீங்கள் கேஸை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் மேஜிஸ்ட்ரேட் உங்களை கேஸ் ஆட் பண்ணது கரெக்டு தான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திருப்பியும் ஹைகோர்ட் நிற்கிறாங்க அப்பீல். ஹைகோர்ட்லேயும்
கீழ் கோர்ட் கொடுத்த தீர்ப்பே கரெக்டு தான், நீங்கள் வந்து போய் ப்ராசிக்யூஷனை வந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் வந்து நிற்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜ் பின்னாடி ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, நான் இதை வந்து லார்ஜ் பெஞ்ச், அதாவது வந்துட்டு 3 பேர் கொண்ட நீதிபதி முன்னாடி நீங்கள் இந்த கேஸை நடத்திங்கன்ற மாதிரி ரெஃபர் பண்ணிடுறாரு. ஸோ 3 பெஞ்ச் ஜஸ்டிஸ் முன்னாடி இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில். அப்போது முக்கியமான வாதங்களாக இந்த டெல்லி கிளாத் அண்ட் ஜெனரல்ஸ் கம்பெனி லிமிடெட் என்னென்ன வாதங்களை முன்னாடி வைக்கிறாங்கன்னா, சிஆர்பிசியில் செக்ஷன் 390ன்றது ஜென்ரல் அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் செல்லுபடி ஆமாவே தவிர, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரி ஆக்ட்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டு, இது கீழே வந்து நீங்கள் எங்களை 319 கீழே கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வாதத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது வாதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷன் 20A ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேனுஃபேக்சர் ஒரு டீலர் அப்படின்ற உறவு இருந்தால் அவரை வந்து வழக்கில் சேர்க்கலாம், அதை வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வழக்கில் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. பட் ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு டீலர் ஒரு ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே கிடையாது, அவர் எங்கிட்டேருந்து நெய்யை வாங்குறாரு, அவர் எடுத்துகிட்டு போய் விற்கிறாரு, நாங்கள் 2 பேரும் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வாதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடல்ட்ரேஷன், அதாவது வந்துட்டு ஒரு கலப்படம் அப்படின்றது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல், அதனால் அவங்கள கண்டிப்பாக நீங்கள் ப்ராசிக்யூஷன் பண்ணி தான் ஆகணும், அதனால தான் நாங்கள் வழக்கில் சேர்த்தோம், நீங்கள் கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு, அதாவது வந்துட்டு அவங்க வழக்கில் சேர்த்தது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஃபேக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி க்ளீனாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த கேஸை முடிச்சிடுறாங்க. என்ன விஷயம்னா, 319 இந்த கேஸில் செல்லுபடி ஆகும், ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு டீலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் கிட்டேருந்து அவர் நெய்யை வாங்கினார், உங்களோட ப்ராடக்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதை மக்களுக்கும் விற்றுருக்காரு, இது இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நிரூபணம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ப்ராசிக்யூஷனை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 319 செக்ஷனில் சிஆர்பிசியில் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஆட் பண்ணது கரெக்டான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த கேஸ் தான் இந்த கேஸ். இந்த செக்ஷன் 319 செகண்ட் கேஸ் தான் லோக் ராம் வர்சஸ் நிஹால் சிங். இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, லோக் ராமோட 2 பொண்ணுகளையும் நிஹால் சிங்கோட 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் லோக் ராம். ஸோ கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே நிஹால் சிங்கோட ஃபேமிலியிலேருந்து அடிஷ்னலாக டவுரி டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் லோக் ராமால் தர முடியல. ஸோ மூத்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறான்னா, குடும்பம் அதிகமாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே நிஹால் சிங் வீட்டில் இருக்க முடியாது, ஒரு பையன் ரொம்ப குடும்பத்துறாதுன்னு சொல்லிட்டு லோக் ராம் வீட்டுக்கு வந்துடுறாரு. லோக் ராம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கேட்குறாரு, என் பொண்ணு வந்து இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்றாங்க, அதனால் என் பொண்ணுக்கு நான் போட்ட நகையெல்லாம் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் நிஹால் சிங் குடும்பத்தினர் வந்து மறுக்கிறாங்க. ஸோ லோக் ராம் என்ன பண்ணுறாரு, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவனையும் அந்த நிஹால் சிங் குடும்பத்தினர் வந்துட்டு நாங்கள் நகையெல்லாம் கொடுத்துட்றோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சமரசமாக போயிடுறோன்ற மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு 2 ஃபேமிலி அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அது மாதிரி ஒன்ஸ் ஒரு உறுதிமொழி கொடுத்தவனையும் இந்த லோக் ராமோட மூத்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறான்னா, நிஹால் சிங் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாமியார் வீட்டுக்கு போகிறான். அது மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, மாமியார், மாப்பிள்ளை, அப்புறம் வந்துட்டு அவரோட தம்பி 3 பேர் மட்டும் இருக்காங்க, தங்கச்சி வீட்டுக்கார் 3 பேர் மட்டும் இருக்காங்க வீட்டில். ஸோ இந்த பொண்ணு போய் கதவு தட்டியிருக்கா உள்ளே போய் நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு. நகையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே மாமியார், வீட்டுக்கார், அப்புறம் வந்து தங்கச்சி வீட்டுக்கார் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு மேலே கிருஷ்ணாவில் ஊற்றி எரிச்சிட்றாங்க இந்த பொண்ணை. இந்த பொண்ணும் சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறான். ஸோ போலீஸும் வந்து பாடியை கைப்பற்றி விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும்போது இந்த 3 பேர் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ஸோ இந்த லோக் ராம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக ஒரு பெட்டிஷன் 319 பெட்டிஷன் கோர்ட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் நிஹால் சிங்கை விட்டுட்டீங்க, அதாவது வந்துட்டு மாமனாரை நீங்கள் விட்டுட்டீங்க, நீங்கள் அவரையும் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரையல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் போடுறாரு. கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எவிடன்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது, நிஹால் சிங் அந்த உங்கள் பொண்ணை எரிக்கும் போது வீட்லேயே இல்லை, அவர் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருந்தார், அதுவும் இல்லாமல் அவர் ஸ்கூலுக்கு போன ரெக்கார்ட்ஸ்லேருந்து, அவர் அட்டனன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ண ரெக்கார்ட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஸ்கூலில் அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முதல் கொண்டு எல்லாமே கோர்ட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது தேவையில்லாத ஒரு கோர்ட்டில் இந்த வழக்கில் சேர்க்காதுன்ற மாதிரி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவர் உடனே வந்து ஹைகோர்ட் வராரு, ஹைகோர்ட்லேயும் டிஸ்மிஸ் ஆகிடுது பெட்டிஷனை. திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, சரி இவர் பொண்ணை இழந்திருக்காரு, சரி என்ன தான் இதில் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க. பெட்டிஷனை விசாரிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது, இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு இந்த 319 பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணார்ல கீழ்கோர்ட் ட்ரையல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்,
அவர் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, இன்ட்ரஸ்ட் விட்னஸ் அப்படின்ட்டு. இன்ட்ரஸ்ட் விட்னஸ்னால் சுயநலமாக ஒரு பெட்டிஷனை போடுறதுக்காக இவர் வந்து மூவ் பண்ணியிருக்காரு. அதை வந்துட்டு பழி வாங்கும் நோக்கத்தில் இந்த பெட்டிஷன் போட்டிருக்காருன்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, 319 பெட்டிஷன் இந்த கேஸில் வந்து நீங்கள் போட்டது வந்து ரொம்ப தப்பு. 319 பெட்டிஷனோட ஆப்ஜெக்டிவே நீங்கள் வந்து கெடுக்கிறீங்க. முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து கேஸில் சேர்க்க முடியுமே தவிர, சும்மா உங்களுடைய யூகத்துக்கெலாம் யாரையும் வந்து கேஸில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 2 கேஸோடைய விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தேவைப்பட்டாலோ இல்லை நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த 319 சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான். நான் ஏதாவது விஷயத்தை விட்டு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.